Hey guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா Infinix Zero 5G. ஸோ அந்த மொபைலோட ஒரு சின்ன ஹைலைட்ஸும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு மாசா அண்ட் எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஹீரோவா இல்லை ஜீரோவான்ட்டு நம்ம இந்த சின்ன ஒரு ஹைலைட்ஸில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா இதை வாங்கலாமா வேணாம்ட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டெக் ப்ராக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணாமல் தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு மேட் இன் இந்தியா பிராண்டு தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். பட் ஆனாலும் இன்ஃபினிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் மிக மோசமான மொபைல் தான் கிடையாது. அவங்க ஆரம்பத்தில் ஓகே ஏதோ மிஸ்டேக் பண்ணி கோலர்லாம் கொடுத்தாலும் சில மொபைல்ஸ் வந்து ஹிட்டாக தான் இருக்குது. ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண Infinix 8 சும்மா கிடையாது, தாரமான மொபைல் தான். அதாவது பட்ஜெட் கிங்கில் சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ Infinix Zero எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜீரோ பற்றி நம்ம சொன்னால் இது 5G அண்ட் இப்போ இந்த மொபைலை நீங்கள் கம்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியல்மி 9 ப்ரோ தெரியல, இப்போ லான்ச் ஆக போகிறது ரியல்மி 9 ப்ரோ அண்டு ரெட்மி நோட் 10 ப்ரோ இவங்க கிட்டலாம் டேரெக்டாக போட்டி போகிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே கிடையாது, சில ஸ்பெக்குக்கு இவங்க மோதுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன இந்த ஃபோன்ஸில் இருக்குன்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் யாராவது வச்சுட்டு இருந்தீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொன்னால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே இப்போ நீங்கள் பதிவு செஞ்சால் வரப்போகிற ஜென்ரேஷனும் கொஞ்சம் இந்தியா பிராண்டை வாங்கலான்ட்டு ஒரு ஏமாவது இருக்கும்ல. அட்லீஸ்ட் சைனீஸ் பிராண்டை ஒதுக்கிட்டு நீங்கள் சாம்சங் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு கூகுள் பிக்சல் அண்டு ஐஃபோன் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். இந்தியா பிராண்டோட இன்க்ளூட் பண்ணி சைனீஸை தவிர்த்து சொல்கிறேன். ஓகே, இந்த இன்ஃபினிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே இன்ச்சை பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச். ஓகே, 6.78 இன்ச்சுனா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு பெரிய மொபைல் தான். நம்ம கைக்கு மேலே நம்ம பேக்கெட்டில் வச்சா கூட நம்ம மேலே தெரிகிற மாதிரி ஒரு மாசாக இருக்கிற மாதிரி தான் ரொம்ப பெரிய டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இதை சொல்லும் போதே உங்களுக்கு வேற லெவலுக்குல இதோட டச் சாம்பிள் ரேட் எவ்வளோனா 240 Hz. ஸோ டச் சாம்பிள் ரேட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த அளவுக்கு மூமெண்ட்டோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் ரன் பண்ணுறது ஈஸியாகவும் தான் இந்த டச் சாம்பிள் ரேட் சொல்லுவாங்க. இது 250 Hzக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆம்லாய்டு கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஏதோ பண்ணுறீங்க, ஆரம்பம் நல்ல ஆரம்பம் இருக்கட்டும்ன்ட்டு. ஜீரோ தானே இப்போ தானே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மெகா பிக்சல் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து 48 அண்ட் 13 MP மெயின் கேமரா, 2 MP வந்து பொக்கே மோட் கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணவும் பரவாயில்ல. 2 MP எல்லாருமே வந்து டெப்த் தான் கொடுப்பாங்க. ஸோ டெப்த்தும் பொக்கேவும் ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. டெப்த்தில் வந்து கொஞ்சம் ப்ளர் வரும். ஸோ பொக்கேயில் வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ் வர மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, இதை 48 மெகா பிக்சல் பற்றி சொல்லணும்னா பட்ஜெட் கிங்கு சொல்லிட்டீங்க, ஏன் ஒரு 64 கொடுத்துருக்கலாம். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னல, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் சொன்னேன் எல்லா மொபைலும். ஸோ ஒன்றும் மாற்ற முடியாது. ஓகே, ஆனாலும் இதில் ஒரு முக்கியமான 2 விஷயத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளாஷ் லைட் இருக்கும். இது வந்து டியூல் கலர் டெம்பரேச்சர், அதாவது இந்த சென்சாரை வந்து நீங்கள் சாம்சங்கில் ஐஃபோனில் இப்போ வர பாதி மொபைலில் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த நைட் மோடுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சருக்கு, அதாவது அந்த கலர்னஸ் வந்து அங்கே டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி அந்த கலரை வந்து ஃபீல் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சரை நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த டியூல் கலர் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh. ஆனால் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, ஃபாஸ்ட் சார்ஜரிங் கொடுத்துருக்கீங்க, அதுவும் 33 கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்க தேதியில் வந்து நல்லா கொஞ்சம் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2.4 GHz CPU கொடுத்துருக்காங்க. 2.4 GHzனா ஒன்றுமே இல்லை, இதோட கிளாக் ஸ்பீடு சொல்லுவாங்க. ஸோ கிளாக் ஸ்பீடுனா நம்மளோட ப்ராசஸரோட ஸ்பீடு, அதாவது இப்போ நம்ம MBS எவ்வளோ கணக்கு எடுக்கிறோம், கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் தான் இந்த 2.4 Hz கொடுப்பாங்க. இதை வந்து குவால்காம் தான் சொல்லுவாங்க. ஸோ குவால்காம் ப்ரோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த கோர் சொல்லுவாங்க. இது 2.4 கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 5G மொபைல்ஸ் தான். ஸோ டியூல் சிம்மும் 5G சப்போர்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய மொபைல் வந்து சில விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. என்னன்னா ஓடிஜி கனெக்ஷன் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ ஓடிஜி கனெக்ஷன் இந்த மொபைலில் இருக்குது. நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த ஃபோனில். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Dimensity 900 கொடுத்துருக்காங்க. ஸோ Dimensity 900 வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்லா ஒரு இப்போ இருக்க கேமிங் மொபைலுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து கூலிங் டெக்னாலஜி மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் இது ஒரு கூலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவங்க ஓரளவுக்கு ஒரு இடத்துல லேக் மாதிரி கொஞ்சம் ஹைலைட் லைட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் ஆடும் போது எந்த ஒரு ஹீட்னஸ் வந்து ஓரளவுக்கு டிம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக ஹீட் பண்ணாமல் டிம் பண்ணி ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வேற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸியோஸ் ஓகே XOSன்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அதோட வெர்ஷன் வந்து 10 கொடுத்துருங்க. ஆனால் இது பேஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11ஓட பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது லெவல் 10க்கு போனாலும் ஸோ பிரச்சனை இல்லை, இவங்க இதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ இந்த எக்ஸியோஸ் பற்றி சொல்லணும்னா, இதோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் வைஸ் நம்ம ஒரு காலத்தில் இருந்திருக்கோம் தெரியுமா. அதாவது ஓப்போவில் வந்து கலர் வைஸ் கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கும் தெரியுமா, கிரேசியாக அந்த கலர்ஸ் அதிகமாக ஐகான்ஸை கொஞ்சம் அனிமேஷன் பண்ணி ரொம்ப ஒரு பொம்மை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த எக்ஸியோஸ் தான். ஆனால் ஆல்ரெடி இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல்ஸும் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதோட இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். எப்படின்னா நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருவாங்க. அதாவது அந்த ஹாட் ஆப்ஸு அண்ட் ஹாட் கேம்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் தேவையில்லாமல் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மொபைலில் வரும். நான் இல்லைன்னு சொல்ல இந்தியா பிராண்ட் இருந்தாலும் இந்த எக்ஸியோஸை வந்து தவிர்க்கலாம். அப்டேட் கொஞ்சம் இதில் பண்ணியிருக்காங்க, அப்படி பில்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணோம்ல. ஓகே, இதில் ரேமை பற்றி நம்ம சொல்லணும் ஒரு விஷயம் இருக்குது. அதான் சிறப்பாக நான் சொல்லிட்டேன்ல. என்னன்னா 11 GB ரேம் தந்திருக்காங்க. என்னோட 11 GB எல்லாம் ஷாக் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை. இது 8 GB ரேம் அண்ட் ப்ளஸ் 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 GB ரேம் ப்ளஸ் 3 GB ரேம் வந்து எக்ஸ்பெண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் எல்லாருமே தெரியும் LPDDRS, ஸோ 3.1 அந்த சப்போர்ட் இதில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க அது பேர், அதை இவங்க மொபைலில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 11 GBன்னு மென்ஷனும் பண்ணுறாங்க. ஸோ இதை வேறு என்னன்னா, இல்லை 6 nm 7 nm சிப்செட் யூஸ் பண்ணனால ப்ராசஸரோட ஸ்பீடும் சரி பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் தான் இருக்கும்னு இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன கேமராவில் திரும்பி நம்ம வந்துடுவோம். என்ன விஷயம்னா, இதில் வந்து 30x ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30x ஜூம்னா பார்த்துக்கோங்களேன், இந்த மொபைலில் 30x ஜூம், அதாவது உங்களோட ஜூமிங் பர்ஃபார்மன்ஸு 10, 20, 30x வரைக்கும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா 48 MP மெயின் கேமரா ஓகேங்களா, 13 MP போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 MP பொக்கே மோடு. இந்த 13லையும் இந்த 48லையும் தான் இது பர்ஃபார்ம் பண்ண போகுது 30x. ஸோ அப்போ 30x ஜூம் பண்ணால் இது பிக்சல் உடைய வாய்ப்பு இருக்கா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட சென்சார்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உடச்சிடும். இவங்க சும்மா 30x விட சும்மா நம்ம சாதமாக ஜூம் பண்ணல அது அசால்ட்டாக உடையும், எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் இப்போ இதை சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் இவங்களோட மார்க் நான் எவ்வளோ கொடுப்பேன்னா, அதாவது குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓரளவுக்கு மிட்ரேஜ் கேமரா, பட் இருந்தாலும் சார்ஜர் வேறு லெவலு, சார்ஜர் ஏற்றுறதுக்கும் ஸ்பீடு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சாஃப்ட்வேர்ஸும் சரி அண்ட் ப்ராசஸர் இது எல்லாத்துக்கும் நம்ம என்னோட மார்க் எவ்வளோனா ஒரு 8க்கு 10 ஆஃப் 8 இல்லைனா 7.5 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸாக நான் கொடுப்பேன். ஸோ இந்த மொபைல் இப்போ நீங்கள் வாங்கலாமா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்ஜெட் இந்த ஃபோனோட விலையை நான் சொல்லவே இல்லை. அதாவது இந்த ஃபோனை விலை நிறைய பேர் மென்ஷனும் பண்ணல, ஆனால் சில இடத்துல லீக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இது ஒரு 20,000க்கு சேல் ஆகிற மாதிரி, ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இதை வந்து 15,000 சேல் ஆகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. மேபி பார்ப்போம், இது 15லேருந்து 20 தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் 20க்கெலாம் கொடுத்தாங்கன்னா ஒர்த்தேல நான் சொல்லுவேன். 20க்கெலாம் வேறு லெவல் ஃபோனே இருக்குது. பட் இருந்தாலும் 15 ரேஞ்சில் வந்தால் இதுதான் மாசு நான் இப்போ சொல்லிவிடுவேன். இது 15 தந்தால் தான் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ இது 15 தரத்துக்கு முன்னாடி ஸோ இதெல்லாம் வாங்கலாமா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இந்தியன் பிராண்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. அடுத்தது நீங்கள் குறைஞ்ச விலையில் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், நல்ல பேட்டரி பேக்கப் வேணும்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது, எனக்கு நல்லா கேம் விளாடுற எனக்கு கேம் விளாடணும், அதே மாதிரி என்னோட கிளாரிட்டி நல்லா இருக்கும்னா இதோட டிஸ்பிளே பெருசாக இருக்கும் அண்ட் இது 128 ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் இதோட MediaTek ப்ராசஸர் கொடுத்துருக்கனால இது கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னேன் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மொபைல் பை பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் என்ன தேவையில்லை, நான் ஒன்றும் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள்.
பார்ப்போம். இன்ஃபினிக்ஸில் வருதா இல்லை பார்ப்போம். இல்லையா நோக்கியா வந்து இப்போ புதுசாக நிறைய மொபைல் விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நோக்கியாவில் ஒரு சில மொபைல்லாம் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அதாவது மிலிட்ரி மேடுன்னு சொல்கிறாங்க, தூக்கி போட்டாலும் உடையாத அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த மொபைலை பற்றி சீக்கிரமாக நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு தான் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணணும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் மாற்றம் ஒன்றே மாறுறது. லவ் யூ கைஸ், பை பை. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.